எஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரோஹிணி தியேட்டர்ல படம் பார்த்துருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்கு. படமும் நல்லா இருக்கு. படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஃபேன் ஷோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறது. எப்பவுமே தலை ஃபேனுங்கிறதுனால தலை ஃபேனுங்கிறதுனால தலை படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோஸ் இந்த மாதிரி போய் ஒரு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. சத்தியமாக சொல்லணும், இந்த ஒரு படம் 2022 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு. 2022, 2023 அண்ட் 2024 வரைக்கும் இந்த படம் எடுத்து முடிச்சு அது தயாரித்து உங்கள் முன்னாடி எடுத்து எப்படி சொல்கிறது, ரெடி பண்ணி உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வைக்கிற வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க டீமுங்கிறது வந்து சொல்லவே முடியாது. பிகாஸ் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒரு ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தாண்டி டீமாகவே ஒரு சப்போர்ட்டிவாக நின்று நம்ம ப்ரொடியூசருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்யூ சொல்லணும். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் டவுன் ஆகிடாதீங்க, நான் இருக்கேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவர் சொல்லலைன்னா மேபி இந்த மூவி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குமோ இல்லைன்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹிம். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம டைரக்டர் சார் ராஜ்வேல் கதை சொல்லும்போது எஸ் ஒரு அளவுக்கு நம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டோம், செம்மையாக இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எடிட்டிங் எல்லாம் பண்ணி ஒரு படமாக பார்க்கும்போது சத்தியமாக இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலாமா அப்படின்னு நம்ம லெசன் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே. ஜென்யூனாக சொல்கிறேன். ஸோ ரொம்ப எக்ஸாஜுரேட் பண்ண வேணாம் படத்தை. நீங்கள் ரொம்ப யோசிக்காமல் ஒரு யதார்த்தமான ஒரு படம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருக்குது. நான் லீனியராக இருக்கிறதுனால நான் லீனியர் பிடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி படங்களில் நீங்கள் வந்து தியேட்டரில் பாருங்கள். அண்ட் விஷஸ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஆக்சுவலி. இவ்வளோ ப்ரூட்டலாக ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பயமாக இருந்தாலும் சார் என்ன சொன்னாங்கன்னா, மேடம் நாங்கள் வந்து இது எதுவுமே நடக்காத விஷயம் சொல்லலை, நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான் நம்ம எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரூட்டலாக நடந்திருக்கு, அதை தான் நாங்கள் வந்து நரேட்டிவாக சொல்லிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போதே அது எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் அது கொஞ்சம் பயமாகும். அதே பயம்தான் இங்கேயும். அண்ட் அபி நக்ஷத்ரா சீரியஸ்லி ஷி ஹவ் நெயில் த கேரக்டர். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா அந்த பொண்ணுக்குமே. யாராக இருந்தாலும் கொஞ்சம் பயப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கணும் அப்படிங்கும் போது. பட் அவள் வந்து கொஞ்சம் டேரிங்காக எடுத்து பண்ணியிருக்கா. அண்ட் ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட். நல்லா இருக்கு. ப்ரிப்ரேஷன் சொன்னீங்கன்னா பெருசாக ஒன்றும் ப்ரிப்பரேஷன் இல்லை. சார் தான் இப்படி தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க சில விஷயத்தில். நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் ஷூட்டிங்குக்கு வரும்போது நீங்கள் இருக்கிற ஆட்டிடியூட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணோம். கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தான் இருந்தது. எனக்கு வழக்கமாக நான் நடிக்கிறத விட இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்தது. எக்ஸாக்ட்லி. இப்போது இதுக்கு முன்னாடி கூட கேட்டுட்டு இருந்தாங்க, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆபாசத்தை காட்டுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அது இன்க்ரீஸ் ஆக 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 இந்த மாதிரி விஷயங்கள் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வழக்கம் போல் இது நடந்துட்டு தான் இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம லிமிடேஷன்ஸில் நம்ம இருக்கணும் ஒன்று. அண்ட் இன்னொன்று வந்து நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ண வேணான்னு நான் நினைக்கிறேன். அதாவது அவங்க வீடியோ விடுறாங்கன்னா நம்ம அதை பார்த்தா தானே வியூ போகும், பார்க்க வேணாமே, நம்ம வியூஸை ஏற்ற வேணாமே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ சமீபத்தில் கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு. ஸோ பார்க்குற மக்கள் அது வந்து பார்க்காம இருந்தால் போதும். ஐ ஃபீல் தட். எனக்கு அந்த பாயிண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணை எக்ஸாக்ட்லி அந்த ஹீரோயினை தொட முடியாதுங்கிற ஒரு காரணத்தினால வேற ஒரு பொண்ணு மேல அவங்க கண்ணு போச்சு. இதுதான் எப்பவுமே நடக்குது. நீங்க ஒரு ஆபாசத்தை காட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு ஒன்றும் எஃபெக்ட் ஆகாது. பட் இன்னொரு பொண்ணு அதே கண்ணோட்டத்துல பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அது அந்த பொண்ணுக்கு எஃபெக்ட் ஆகும். அதுதான் இந்த படத்துல பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் இஸ் டேம் ட்ரூ. அதுதான் உண்மை, அதுதான் நடக்குது. ஸோ ஆபாசத்தை காட்டுறவங்க யாரோ, ஆனா இங்க ஆக்சுவலா ரொம்ப அனுபவிக்கிறது வேற யாரும். ஸோ அது யாரு என்ன ஆச்சு பார்த்து சரி நான் இப்படி எஸ் தள்ளி போச்சு. அது ஒரு பெரிய ஃபீலிங்கா இருக்கு தள்ளி போனது. பட் ஸ்டில் காத்திருப்போம். பாவம் கை வலிக்குதான். சொல்லுங்க. கண்டிப்பா இல்லதா. நீங்க எல்லாரும் சேர்ந்து பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ரெடியா?
கொடுக்கறதுக்கு ரெடியா? தேங்க்யூ.